அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முப்பத்தி 6 மாதங்களில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாகவும், மின்கட்டணம், வீட்டு வரி, பால் விலை திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரம் என்ன? கௌதமி, வணக்கம். தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு அமைந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் திமுக அரசினுடைய சாதனைகள் என்று திமுக சார்பில் பல்வேறு விஷயங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது சாதனை அல்ல, இது வேதனை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு விலைவாசி உயர்வுகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திலே இருக்கிறார்கள், மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு சான்றாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, பால் வரி உயர்வு உள்ளிட்ட பல வரிகளை திமுக அரசு உயர்த்தி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தவிர அரிசி, காய்கறி, வீட்டு உபயோக எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் கூட பல மடங்கு விலையேற்றத்தை சந்தித்திருப்பதாகவும், இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வீடு கட்ட தேவையான பொருட்களாக இருக்கக்கூடிய மணல், ஜல்லி, சிமெண்ட், இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையும் தமிழ்நாட்டில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றும், அதிமுக ஆட்சி எப்போதெல்லாம் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் சட்டத்தின் மாட்சிமை உறுதி செய்யப்பட்டது, ஆனால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த 3 ஆண்டுகளில், அதாவது 2021 இந்த 24 வரை இந்த 3 ஆண்டு கால காலகட்டத்திலே 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கியதுதான் திமுக அரசினுடைய சாதனையாக இருக்கிறது என்றும் அவர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த 36 மாதங்களில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் திமுக ஆட்சி செயல்படுத்தவில்லை என்றும், மாறாக அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட பணிகள் இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றும், அதனையே திமுக அரசு சாதனை என்று மார்தட்டிக் கொள்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களுக்கு மூடுவிழா செய்யப்பட்டிருப்பதாகவும், இதுதான் 3 ஆண்டு கால சாதனை என்றும் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இன்னும் 2 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழக மக்கள் கடும் சிரமத்திலே இருக்கின்றார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையிலே கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.